Hi everyone, welcome to the session. Guys, session குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம எஸ்எஸ்சிஎன் பேங்க் எக்ஸாமுக்கு பேசிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதை நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணணும், கோ த்ரூ பண்ணணும் அப்படின்னா டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு பிடிஎஃபாக இருக்கும். ஓகேவா, நீங்கள் அதில் கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ நம்ம ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ் கோர்ஸ், எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கான ஜென்ரல் இங்கிலீஷ் கோர்ஸ் இருக்குது, பேங்கிங் இங்கிலீஷ் கோர்ஸுமே இருக்குது, வீடியோ கோர்ஸ் உங்களுக்கு A to Z பேசிக்ஸ் வந்து A to Z உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்கும். எக்ஸாம் டாபிக்ஸும் உண்டு, ப்ரிலிமினரி லெவலும் இருக்குது, மெயின்ஸ் லெவலும் இருக்குது உங்களுக்கு. ஓகேவா, ஸோ ரெண்டுமே உங்களுக்கு இந்த பேக்கேஜ்லேயே வந்துடும். அண்ட் ஆல்சோ டெஸ்ட் சீரீஸுமே உண்டு. நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட்டும் போட்டு பார்க்கலாம். ரியல் எக்ஸாம் எப்படி இருக்குமோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் இதை கெட் பண்ணிக்கலாம். ஓகேவா, எஸ்எஸ்சிக்குமே சேம் அதே மாதிரி 1000+ குவிசஸ் இருக்குது, டெஸ்ட் சீரீஸும் இருக்குது ஃபார் ஆல் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ். டெஸ்ட் சீரீஸுமே உண்டு, பிடிஎஃப் ஃபைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு அட்டாச்சாக இருக்கும். ஓகேவா, டெஸ்ட் சீரீஸ் மட்டும் நீங்கள் வேணும், எஸ்எஸ்சிக்கு டெஸ்ட் சீரீஸ் மட்டும் வேணுங்கிறவங்க இந்த பேக்கேஜ் நீங்கள் வாங்கிக்கலாம். டென்ஸ் மட்டும் எனக்கு இருந்தால் போதும், டென்ஸில் தான் நான் வந்து எனக்கு கிளியர் ஐடியாஸ் இல்லாமல் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறவங்க உங்களுக்கு இந்த பேக்கேஜ் இருக்குது. ஓகேவா, இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் டீட்டெயில்ஸ் கெட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது adjective. இதுக்கு முன்னாடி என்னென்ன டாபிக்ஸ் பார்த்தோம் பேசிக்ஸில், இதுக்கு முன்னாடி என்னென்ன இருந்துச்சு? ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து நவுன் பார்த்துருப்போம், செகண்ட் வந்து ப்ரினவுன் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். நவுன் பேசிக் என்னென்னு பார்த்தாச்சு, அண்ட் தென் அதுலேருந்து எப்படி எரர்ஸ் கேட்கலான்னு செகண்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். அண்ட் ஆல்சோ ப்ரினவுன் பார்த்தாச்சு, ப்ரினவுன்லேயே பேசிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, எரர் டிடெக்ஷன் பார்த்தாச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம adjective. இந்த வீடியோவுக்கு அப்புறம் அகன் இதே மாதிரியே adjectiveலேருந்து எரர் டிடெக்ஷன் எப்படி எஸ்எஸ்சியும் பேங்க் எக்ஸாம்லேயே கேட்டிருக்காங்க அப்படின்றத நெக்ஸ்ட் செஷனில் பார்ப்போம். ஓகேவா, ஸோ நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கு கிளியர் ஐடியாஸ் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு தெளிவு வரும். ஓகே, இப்படி தான் நம்ம அப்ரோச் பண்ணணும், இதில் நம்ம வீக்காக இருக்கோம், இதை நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும், இதெல்லாம் லேர்ன் பண்ணணும், இன்னும் இவ்வளோ இருக்குது அப்படின்ற அந்த ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கெட் ஆகும். ஓகேவா, ஸோ பாருங்கள், adjective அப்படின்னா என்னென்னா இட் டிஸ்கிரைப்ஸ் அ நவுன் ஆர் ப்ரினவுன். கைஸ், இது எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட்டுக்குமே இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும், பேங்கிங் ஆஸ்பிரண்ட்டுக்குமே இதுதான் பேசிக் இதுதான். இதுலேருந்து எக்ஸாம் டாபிக் தான் உங்களுக்கு வேரி ஆகும், பட் பேசிக் கான்செப்ட்ஸ் வந்து சிமிலராக தான் இருக்கும். ஓகேவா, ஸோ adjective பாருங்கள், இட் டிஸ்கிரைப்ஸ் அ நவுன் ஆர் ப்ரினவுன். adjective அப்படின்றது என்னென்னா எவ்ரி வீடியோவில் சொல்கிறது என்ன, அந்த டாபிக்னா அந்த டாப்பிக்கோட டெஃபினேஷன் நமக்கு கிளியராக தெரியணும். இட் டிஸ்கிரைப்ஸ் அ நவுன் ஆர் ப்ரினவுன். ஒரு நவுனையோ ஒரு ப்ரினவுனையோ என்ன பண்ணுது, டிஸ்கிரைப் பண்ணுது. டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நேம் தான் வந்துட்டு adjective. இப்போ நம்ம நவுன்னா என்னென்னு பார்த்துட்டோம், ப்ரினவுன்னா என்னென்னு பார்த்துட்டோம். ஓகேவா, ஸோ இந்த நவுனையும் ப்ரினவுனையும் டிஸ்கிரைப் பண்ணுற வேலை யாரோடது அப்படின்னா இந்த adjectiveோட ஒர்க். ஓகேவா, ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, ராம் இஸ் அ கிளவர் பாய். இங்கே ராமுங்கிறது யாரு, இட்ஸ் அ நவுன், பாயும் நவுன் தான், இந்த ராம தான் மீன் பண்ணுது. ஓகேவா, ராம் இஸ் அ பாய். ஓகே, ராமுங்கிறது பாய் நமக்கு தெரியும். இந்த ராம் எப்படியாப்பட்ட பாய், அந்த பாயை டிஸ்கிரைப் பண்ணது இல்லையா, அவன் இந்த மாதிரியான பையன், அவன் அந்த மாதிரியான பையன் அப்படின்னு சொல்லி அவங்களோட அந்த அவங்க எப்படியாப்பட்ட ஒரு பர்சன், அந்த கேரக்டர் அதெல்லாம் மீன் பண்ணுது இல்லையா, ஸோ அதுதான் இந்த adjective. ஸோ இங்கே பாருங்க, ராம் இஸ் அ கிளவர் பாய். ராம் இஸ் அ கிளவர் பாய். இந்த கிளவர் தான் adjective. இந்த கிளவர் தான் என்ன, adjective. இந்த adjective என்ன பண்ணுது, இந்த நவுன், இந்த ராம வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. இந்த ராம வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. ராம் இஸ் அ கிளவர் பாய். ஓகேவா, adjective எப்போவுமே ஒரு நவுனை தான் டிஸ்கிரைப் பண்ணும். இது எப்போவுமே எங்கே வரும் அப்படின்னா ஒரு நவுனுக்கு முன்னாடி வரும். ஒரு நவுனுக்கு முன்னாடி வரும். இங்கே பாருங்க, நவுனுக்கு முன்னாடி வந்திருக்கா, நவுனுக்கு முன்னாடி இருக்கா, நவுனுக்கு முன்னாடி தான் இந்த adjective எப்போவுமே வரும். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க, நிவேதா இஸ் அ பியூட்டிஃபுல் கேர்ள். நிவேதா இஸ் அ பியூட்டிஃபுல் கேர்ள். நிவேதாங்கிறது பொண்ணுன்றது நமக்கு தெரியும். அவன் என்ன மாதிரி பொண்ணு, அவள் வந்து ரொம்ப அழகான ஒரு பொண்ணு, அழகான ஒரு கேர்ள். நிவேதா இஸ் அ பியூட்டிஃபுல் கேர்ள். இந்த பியூட்டிஃபுல் தான் என்ன, adjective. இந்த பியூட்டிஃபுல் தான் என்ன அப்படின்னா adjective. இந்த adjective எதை மீன் பண்ணுது, இந்த கேர்ளை மீன் பண்ணுது. இந்த கேர்ள் யாரு, நவுன். இந்த கேர்ள் யாரு, நிவேதா. நிவேதாங்கிறது யாரு, நவுன்.
ஓகேவா noun நம்ம என்ன பார்த்திருக்கோம் a noun is the name of a person place thing idea quality name of a person வந்துட்டாங்களா சோ அப்ப இது என்ன noun தானே so Nivetha is a beautiful girl beautiful அப்படின்றது adjective ஓகேவா next பாருங்க it was a delicious food it was a delicious food இந்த food சாப்பாடு வந்து எப்படி இருந்துச்சு ரொம்ப delicious-ஆ இருந்துச்சு ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு ரொம்ப delicious-ஆ இருந்துச்சு அந்த food அந்த noun அந்த food எப்படி இருக்குன்னு நம்ம சொல்றோம் delicious இந்த delicious தான் இந்த adjective ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க it is a red apple ஆப்பிள்ங்கிறது noun அந்த ஆப்பிள் எப்படி இருக்கு ரெட் கலர்ல இருக்கு சோ ரெட் ஆப்பிள் அதுவே கிரீன் கலர்ல இருந்துச்சுனா green apple green color இருந்துச்சு அப்படினா அது வந்து green apple ஓகேவா it is a red apple இந்த red colors of course colors shapes structures எல்லாமே எதுல வரும்னா adjectiveல தான் வரும் ஓகேவா இந்த red அப்படின்றது adjective இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா இப்போ நான் adjective என்ன பண்ணனும்னா ஒரு noun pronounன்றது ஒண்ணும் இல்ல noun நம்ம ரீப்ளேஸ் பண்ணனும் noun வந்து ரீப்ளேஸ் பண்ணனும் அப்ப இதுவுமே more or less noun மாதிரி தான் ஓகேவா சோ இப்போ இந்த noun or pronoun describe பண்ணி மிகைப்படுத்தி exaggerate பண்ணி விரிவாக்கமா அத வந்து explain பண்ணி சொல்றது யாரு அப்படினா இந்த adjective தான் ஓகேவா சோ இங்க clever beautiful delicious red green blue எல்லாமே என்ன அப்படினா adjective அது என்ன பண்ணுது ஒரு girl-ஐயோ ஒரு living noun-ஐயோ ஒரு non living noun-ஐயோ ஒரு fruit-ஐயோ ஒரு thing-ஐயோ ஒரு place-ஐயோ கூட அது வந்து என்ன பண்ணும் describe பண்ணும் ஓகேவா புரிஞ்சுதா adjective எங்க வரும் ஒரு noun-க்கு முன்னாடி தான் எப்பவுமே ஒரு noun-க்கு முன்னாடி தான் இந்த adjective வரும் ஓகேவா next பாருங்க adjectives அப்படின்றதுல எதெல்லாம் இருக்கலாம் அப்படினா adjectives are color size shape feelings emotions இது எல்லாமே adjectives தான் ஓகேவா கலர்ல பாருங்க magenta navy blue one second magenta navy blue maroon sky blue orange எல்லாமே கலர்ஸ் எல்லாமே adjective தான் இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படினா I have an orange color t-shirt என்கிட்ட orange color ஒரு t-shirt இருக்கு இந்த t-shirtங்கிறது என்ன noun இந்த noun எதை describe பண்ணுது the orange color the and வந்து the t-shirt இந்த orange color இந்த color எது it's an adjective ஓகேவா that skirt is maroon in color that skirt is in maroon color it is maroon color it is in maroon அப்படினா அந்த கலர்ஸ் எல்லாமே இது adjectiveல தான் வந்துட்டு மீன் ஆகும் ஓகேவா சோ the colors எல்லாமே எதுல வரும் adjective next பாருங்க size this book is very tiny அது எப்படி இருக்கு ரொம்ப குட்டியா இருக்கு அப்படி நம்ம சொல்லும்போது அந்த சைஸை வந்து மீன் பண்ணும்போது அதுவுமே வந்து என்ன adjective தான் ஓகேவா it is a huge building it is a huge building ன்றது என்ன it's a noun the huge என்ன adjective ஓகேவா இது வந்து எதை describe பண்ணுது size describe பண்ணுது அந்த building ஓட size எப்படி இருக்கு அப்படின்றத describe பண்ணுது ஓகேவா next short medium எல்லாமே என்ன adjective தான் next shape பாருங்க oval triangular round rectangular square எல்லாமே adjectives தான் feelings அதுல வரும் feelings வந்து நமக்கு nounலயே பார்த்திருப்போம் adjectivesல அது குவாலிட்டியா adjectivesல அதுவே ஒரு describe பண்ற மாதிரி வரும் ஓகேவா angry sad sweet funny happy எல்லாமே வந்துட்டு என்ன adjective தான் ஓகேவா நீங்க என்ன பண்ணலாம் அப்படினா இந்த வேர்டை வச்சு இது noun எப்படி describe பண்ணுது நீங்களா ரஃபா சென்டென்ஸ் மேக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு வந்து இன்னும் கிளியரா புரியும் ஓகேவா next பாருங்க
அதே மாதிரி adjectives ரொம்ப important. The most important topic என்ன அப்படின்னா degrees of comparison. Degrees of comparison. இதுல இருந்து உங்களுக்கு question வந்து SSC லையுமே திரும்ப வந்துகிட்டு தான் இருக்கு, பேங்க் எக்ஸாம்லயுமே கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஓகேவா? ஸோ பாருங்க, பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ். பாசிட்டிவ்ல போல்ட். ஃபர்ஸ்ட் பாருங்க, போல்ட். First one is bold, bolder, boldest. ER எல்லாமே இதுல ஆட் ஆகும்னா இந்த கம்பேரிட்டிவ்ல தான் ஆட் ஆகும். பாசிட்டிவ் அப்படின்றது this is only for ஒரு நவுன் அப்படி ஜெனரலா பாசிட்டிவா அஃபர்மேட்டிவா நம்ம பேசும்போது பாசிட்டிவ். கம்பேரிட்டிவ் அப்படின்னும் போது டூ நவுன்ஸை வந்து கம்பேர் பண்ணி இதுக்கும் அதுக்கும் டிஃபரன்சியேஷன், அது கம்பேரிஷனை மீன் பண்ணி பேசும்போது இந்த கம்பேரிட்டிவ் டிகிரி யூஸ் பண்ணணும். சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்படின்றது ரெண்டுக்கு மேல இருக்கிற நவுன்ஸ்ல அந்த இருக்கிற நவுன்ஸ்லயே இதுதான் வந்து இப்படி இருக்கு, ஸ்ட்ராங்கஸ்டா இருக்கு, ஃபைனஸ்டா இருக்கு, நோபிளஸ்டா இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பேசும்போது இந்த சூப்பர்லேட்டிவ் டிகிரி யூஸ் பண்ணணும். இதை யூஸ் பண்ணும்போது த அந்த வேர்டுக்கு முன்னாடி த யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ். போல்ட், போல்டர், boldest. Noble, nobler, noblest. Wise, wiser, wisest. Strong, stronger, strongest. Deep, deeper, deepest. Fine, finer, finest. Able, abler, ablest. இது மாதிரி இன்னும் நிறைய டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன் இருக்கு, அதையுமே நீங்க கோ த்ரூ பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நான் இங்க வந்து ஜஸ்ட் நம்ம சாம்பிளுக்கு காட்டுற மாதிரி தான், இது எல்லாமே இப்படிலாம் இருக்கு, இன்னுமே இருக்கு அப்படின்றத உங்களுக்கு நம்ம ஷோ பண்றோம். ஸோ அந்த இன்னும் இருக்குது இல்லையா, அதுவுமே நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா தான் என்ன பண்ண முடியும், அதுல இருந்து நம்ம கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னா நம்ம அதை வந்து கரெக்டா ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? இது வந்து ரெகுலர் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன். இது மாதிரி இர்ரெகுலர் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷனுமே இருக்கு. அது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இஆர் இஎஸ்டி இப்படி ஆட் ஆகாது. அது எப்படி இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க குட் வருதுன்னா குட், இங்க வந்து என்ன வரும், பெட்டர், இங்க வந்து பெஸ்ட். ஸோ இது மூணுமே டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கு இல்லையா, இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். அது வந்து இர்ரெகுலர் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன். ஸோ இது இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ரெகுலர் தான், இர்ரெகுலர் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷனுமே இருக்கு. ஓகேவா? Okay, so for adjective என்னன்னு புரிஞ்சிருச்சா? Adjective is nothing but it describes a noun or pronoun. ஒரு நவுனையோ ப்ரொனவுனையோ டிஸ்கிரைப் பண்ணி பேசுறதுக்கு நேம் தான் வந்து adjective. ஓகேவா? adjective எங்க வரும், ஒரு நவுனுக்கு முன்னாடி தான் வரும். adjectives என்னவாலாம் இருக்கலாம், கலர்ஸ், சைஸ், ஷேப்ஸ், ஃபீலிங்ஸ், இதெல்லாமே adjective தான். ஓகேவா? இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் வந்து டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன். ஓகேவா? ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் கைஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட பிடிஎஃப் வந்து நீங்க அதை கெட் பண்ணிக்கலாம். ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான கோர்சஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து adjectiveோட எரர்ஸ் கொஸ்டின்ல பார்க்கலாம், எரர் டிடெக்ஷன்ல பார்க்கலாம். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட் வித் தி செஷன் கைஸ். நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். தேங்க்யூ.